அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 55 செங்கோன்மை. குறள் எண் 541. ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார்மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. யாரிடத்திலும் குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து கண்ணோட்டம் செய்யாமல் நடுவுநிலைமை பொருந்தி செய்யத்தக்கதை ஆராய்ந்து செய்வதே நீதிமுறையாகும். யாரிடத்திலும் குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து செய்யத்தக்கதை செய்வது நீதிமுறையாகும் என்று தெய்வப்புலவர் உணர்த்தியுள்ளார். உதாரணத்திற்கு, கோவலன் மாதவியிடம் இருந்து பிரிந்து திருந்தி தன் மனைவி கண்ணகியிடம் வந்து இல்லறம் நடத்த வருகின்றான். கண்ணகி கோவலனிடம், நாம் பூம்புகாரை விட்டு பாண்டி நாட்டிற்கு சென்று வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று வருகிறார்கள். கண்ணகியை தங்க வைத்து ஒரு சிலம்பை விற்கச் செல்கிறான் கோவலன். அப்போது பொற்கொல்லனின் சூழ்ச்சியால் மன்னனினுடைய கட்டளைப்படி கோவலன் கொலை செய்யப்படுகிறான். இதனை அறிந்த கண்ணகி அரண்மனைக்கு சென்று தேரா மன்னா என்று தன்னுடைய ஒரு காற்சிலம்பை உடைத்து கோவலன் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கிறார். அதை கேட்ட மன்னன், யானே கள்வன், நீதி தவறிவிட்டேன் என்று உயிர் துறக்கிறான். அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவியும் உயிர் துறந்தான். இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். என்ன அற்புதமான குறள் பாருங்கள். அவர் சொல்லி 2000 ஆண்டுகள் ஆச்சு. அதுக்குள்ளே இந்த மாதிரி இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தில் இப்படி வருகிறது. எனவே தெய்வப்புலவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை பார்ப்போம்.